சுமந்திரனுடைய கடைப்பு ஹர்த்தால் என்ற ஒரு அனாமதேய செயற்பாடு இன்றைக்கு வடகிழக்கு மாகாணங்களில் வந்து இயல்பாக அன்றாட மக்கள் இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பி கொண்டிருக்கிறாங்க, போய் கொண்டிருக்கிறாங்க. கடைகள் திறக்கப்பட்டிருக்கு, வேலை வாய்ப்புகள் நடந்து கொண்டிருக்கு. அதே நேரத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கணிசமான பகுதிகள் கடை திறந்து மக்கள் இயல்பான வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிற நேரம் மட்டக்களப்பு நகரில் எனக்கு 2-3 தொலைபேசி அழைப்பு வந்தது. மட்டக்களப்பு மாநகர சபை முதல்வர் சிவம் பாக்கியநாதன் தங்களை வற்புறுத்துறாரு, கடையை போட்டு சொல்லி இல்லாட்டி லைசன்ஸை கேன்சல் பண்ணுவேன்னு சொல்லி உடனடியாக நான் அந்த தளத்துக்கு போனேன். காந்தி சிலைக்கு முன்பதாக உள்ள கடத்தொகுதிகள், அந்த கடத்தொகுதிகளில் வந்து மக்களுக்கு விரட்டி கொண்டிருக்கிறார். என்ன கடையை பூட்ட வேணும், கடை திறந்தால் லைசன்ஸை கேன்சல் பண்ணணும்னு சொல்லி நான் போகிற நேரம் கடையை திறந்து கொண்டிருந்த ஒவ்வொரு வர்த்தகரையும் வைபோச பலவந்தமாக பூட்டப்பட்டு கொண்டிருக்கு. நான் வீடியோ எடுத்திருக்கிறேன், அந்த வீடியோ எல்லாம் என்கிட்ட இருக்கு. அப்போ உடனடியாக நான் சீனியர் டிஐஜிக்கு உடனே தெரிவிச்சேன், ஹெச்கோய்க்கும் அறிவிச்சோடனே உடனடியாக போலீஸில் என்ட்ரி பதிவு செய்ய சொல்லியிருக்கிறாங்க. நான் அவர் செய்த ஒவ்வொன்றையும் நான் பதிவு செய்திருக்கிறேன், ஆதாரம் இல்லாமல் நான் கதைக்கல. உடனடியாக சிவபாக்கியநாதனுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்க வேணும், நடவடிக்கை எடுக்க வேணும். இது சம்பந்தமாக நான் தேர்தல் எலெக்ஷன் கமிஷனுக்கு நான் அறிவிச்சிருக்கிறேன். இது தேர்தல் கட்டளை சட்டத்தை மீற ஒரு செயற்பாடு. முத்தையன் கட்டில ஒருத்தன் ஆம்பிக்குள்ள இரவு 12 மணிக்கு போய் பூந்து வெடி வேண்டான் செத்தான் என்ற ஒரு பிரச்சனைக்காக வந்து ஒட்டுமொத்தமான வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள மக்களை சிதைக்க இயலாது, வதைக்க முடியாது. விளங்குதானே? தனிப்பட்ட சுமந்திரன் உண்ட அரசியல் இருப்பை தக்க வைக்கிறதுக்கும் வருங்காலத்தில் வட மாகாணத்தில் நீ முதலமைச்சராக வரலாம், அதுக்கான ஒரு என்ன பார்க்கறது, நாடி பிடிச்சு பார்க்கறதுக்கான செயற்பாடு இங்கே செய்ய முடியாது. விளங்குதானே? அதே மாதிரி சாணக்கியன் நான் திரும்ப சொல்றேன், சரியா? சாணக்கியன் உங்களோட இந்த விளையாட்டுகளை தில்லுமுள்ளு விளையாட்டுகளை நிறுத்த வேணும். ரைட் தம்பி, நான் உனக்கு ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லி வந்திருக்கிறேன், எனக்கு உங்களை ஒரு நல்ல பொடிப்பு இருந்தது, சரி மக்களுக்கு கதைக்கிறீர்கள் பேசுறீங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த சுமந்திரனோட ஊதிக்கொண்டு இந்த செயல்பாட்டில் கிளம்ப வேணும் தயவு செய்து. ஆகவே ஹர்த்தால் இல்லை வடகிழக்கு மாகாணத்தில். இன்னைக்கு மட்டக்களப்பு நகரம் எல்லாம் திறக்கப்பட்டு கொண்டிருக்கு, மக்கள் அன்றாடம் இயல்பு வாழ்க்கையை வந்து கொண்டிருக்கிறாங்க. அதே நேரத்தில் என்ட்ரி பதிவு செய்திருக்கிறேன். நான் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுப்பேன், நீதிமன்றத்தில் ஏற்றுவன். மாநகர சபை முதல்வர் அந்த பதவியை நான் கெதியா தூக்கி வணங்குறது. விளங்குதானே? உங்களோட செயற்பாடுகள் உங்களோட அட்டாசங்களும் உங்களோட நிறுத்தி கொள்ள வேணும், சரியா? இது உங்களை நான் கடைசி எச்சரிக்கை கொண்டிருக்கிறேன், இனிமேல் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இப்ப நான் சொன்ன எத்தனாயிரம் மக்களும் ரோட்ல இறங்குறது ரெடியா தான் இருக்கிறான். ஆனா நான் மக்களை ரோட்டுக்கு இறக்கி பிழைப்புவாத அரசியல் நடத்துறதுக்கு நான் தயார் இல்லை. ஈரோடு தலைவர் ராஜநாதன் பிரபாகரன் எப்பவும் நேரடியாக தளத்தில் இறங்கித்தான் அவனுக்கு பழக்கம். விளங்குதானே? இது கடைசி எச்சரிக்கை உங்களை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும். வடகிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்களை ஈரோசாலை இனி பார்க்க முடியும், ஈரோஸ் இனி மக்களை பாரம் எடுக்கும். அதுக்கான தீர்வு கட்டுறதுக்கு எங்களால் முடியும்.